பாருங்கள் இடிமுரசு டிவி, இது உண்மையின் முரசு. உள்ளூர் செய்தி முதல் உலகச் செய்திகள் வரை உடனுக்குடன் அறிந்திட இடிமுரசு டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. குளித்தலையில் இந்திய தொழிற்சங்க மையம், தமிழ்நாடு விவசாயிகள் சங்கம், அகில இந்திய விவசாய தொழிலாளர்கள் சங்கம் சார்பில் மத்திய அரசை கண்டித்து மறியல் போராட்டம். போலீசார் தடுத்து நிறுத்தியதால் தள்ளமுள்ள 71 பேர் கைது. கரூர் மாவட்டம் குளித்தலை தபால் நிலையம் முன்பு இந்திய தொழிற்சங்க மையம், தமிழ்நாடு விவசாயிகள் சங்கம், அகில இந்திய விவசாய தொழிலாளர்கள் சங்கம் சார்பில் மத்திய அரசை கண்டித்து மறியல் போராட்டம் நடைபெற்றது. முன்னதாக பேருந்து காந்தி சிலை முன்பு தொழிலாளர் விரோத 4 சட்ட தொகுப்புகளை ரத்து செய்யவும், மின்சார மசோதா 2025 ரத்து செய்யவும், 100 நாள் வேலையை சிதைக்கும் பிபிராம்ஜி திட்டத்தை ரத்து செய்யவும், ஏகாதிபத்திய வர்த்தக ஒப்பந்தத்தை கைவிடவும், பெட்ரோல், டீசல், கேஸ் விலை உயர்வை திரும்ப பெற வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்களை மத்திய அரசு நிறைவேற்ற வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் செய்தனர். தொடர்ந்து அங்கிருந்து தபால் நிலையம் நோக்கி பேரணியாக சென்றவர்களை குளித்தலை போலீசார் குளித்தலை பேருந்து நிலையம் முன்பு பேரிகார்டு மற்றும் கயிறு மூலம் தடுத்து நிறுத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டது. இதனால் போலீசாருடன் வாக்குவாதம் ஏற்பட்டு சாலையில் அமர்ந்து ஆர்ப்பாட்டம் செய்தனர். மற்றொரு புறம் தபால் அலுவலகம் முன்பு சிலர் சாலையில் அமர்ந்து ஆர்ப்பாட்டம் செய்ததால் கரூர் திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் பெரும் பரபரப்பாக காணப்பட்டது. சுமார் அரை மணி நேரம் சாலையின் இரு புறங்களிலும் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. போராட்டம் செய்த பெண்கள் உள்ளிட்ட 71 பேர் கைது செய்யப்பட்டு காவல் வெயினில் அழைத்துச் செல்லப்பட்டு அண்ணா திருமண மண்டபத்தில் அடைத்து வைத்துள்ளனர். அந்த சட்டத்தை விபிஜி ராம்ஜி திட்டத்தை உடனடியாக வாபஸ் வாங்க, ரத்து செய். மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தை உடனடியாக அமல்படுத்து. நாளொன்றுக்கு தினக்கூலி 700 ரூபாய் சம்பளம் கூட 200 நாள் வேலை கொடுத்து சொல்றோம். தொடர்ந்து கேட்டுக்கிட்டு இருக்கோம். ஆனா 125 நாள் வேலை விபிஜி ராம்ஜி திட்டம் அப்படின்னு சொல்றோம். ஆனா 125 நாள் வேலைக்கு எவ்வளவு ஒதுக்கீடு தெரியுமா? 7000 கோடி ரூபாய் தமிழ்நாட்டுக்கு. இந்தியாவை காப்போம், இந்தியாவை காப்போம், தேசத்தை காப்போம், தேசத்தை காப்போம். ஒன்றிய அரசு, மோடி அரசு, கைவிடு, கைவிடு. என்று சொல்லி போராட்டம், என்று சொல்லி ஆர்ப்பாட்டம், விவசாய சங்க ஆர்ப்பாட்டம், விவசாய தொழிலாளர் சங்க ஆர்ப்பாட்டம், சிஐடியு ஆர்ப்பாட்டம். வெல்கம் சேகட்டம், வெல்கம் சேகட்டம், வெல்கம் சேகட்டம். போலீஸ் பந்து சொல்ல மக்கள்
இது எப்போதுமே நீங்க செய்யறது தானே. உங்களுக்கு போராட்டம் தெரிஞ்சிச்சு. ஒரே ஒரு விஷயம், நம்மளுடைய போராட்டம் என்பது நிச்சயமாக காவல்துறை எல்லா ஒத்துழைப்பும் கொடுக்கறவளையும் நம்மளும் செஞ்சோம். இன்னைக்கு அவர்கள் பேரிக்கேட்டை போட்டதுனாலதான் இன்னைக்கு நம்ம தள்ளுமுள்ளோட இங்க வந்திருக்கோம். வேற ஒன்றும் விஷயம் இல்ல. நம்மளுடைய போராட்டம் என்பது பேரிக்கேட்டை போட்ட பிறகு நம்மளுடைய தோழர்கள் அங்கேயும் மறியல்ல உட்கார்ந்துருக்காங்க. எந்த இடத்தில் இன்றைக்கு இந்த மறியலை நிறைவு செய்வோம் என்று சொன்னமோ அதே இடத்தில் நம்மளுடைய போராட்டத்தை நம்மளுடைய தோழர்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இப்படி செஞ்சா அப்படி செஞ்சாங்கிறதல்ல, நாம் தொழிலாளர்களுடைய வர்க்கம் என்ற உரிமைக்கு எதிராக எந்த தடையாக இருந்தாலும் அந்த தடையை உடைத்து செல்வோம் என்பதற்காகத்தான் இன்றைக்கு இந்த மறியலை நாம் இன்னைக்கு ஊர்வலத்தை இந்த தடையை மீறி நம்ம வந்து கொண்டிருக்கிறோம். நாடு முழுவதும் தேசம் முழுவதும் நடைபெற்றுக் கொண்டு இந்த மறியல் போராட்டத்தில் உங்களுடைய உணர்வுகளை எங்களுடைய தலைமை மதிக்கிறது. அந்த வகையிலே எங்களுடைய தலைமை எங்களுடைய தோழர்களுடைய கருத்தை ஏற்று நம்முடைய மறியலை நிறைவு செய்யலாம். பிரிட்டிஷ்காரன் துப்பாக்கியை நெஞ்சு நிமித்திய இயக்கம், இந்த அடக்குமுறைகளை அஞ்சற இயக்கம் செங்கொடி இயக்கம் அல்ல. இந்த காவல்துறை அடக்குமுறை மாதிரி எத்தனையோ காவல்துறை அடக்குமுறை பார்த்திருக்கோம். குளித்தலையில இதுவரைக்கும் இது மாதிரி சம்பவம் நடந்ததே கிடையாது. ஆகவே மக்களுக்கான பிரச்சனைகள் போராட்டம் பண்ற ஊர்வலம் போல இந்த ஊர்வலத்தை தடை செய்து ஒரு மிகப்பெரிய ஒரு மறியலை ஏற்படுத்துற காவல்துறை. ஆகவே இந்த தள்ளுமுள்ளு ஏற்படுத்துறது காவல்துறை. நான் குற்றச்சாட்ட விரும்புகிறேன். எதுக்காக ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு குளித்த போலீஸ் ஸ்டேஷன்ல புகார் கொடுக்கிறதுக்கு நூற்றுக்கணக்கான பேர் ஊர்வலம் போறோம். இந்த போலீஸ் அனுமதிக்குது. ஆனா மக்களுக்கான போராட்டத்தை இந்த போலீஸ் அடக்க நிற்குது, ஒடுக்க நிற்குது. முதல்வர் விஜய் அவர்களை அடக்கி வை, காவல்துறை அடக்கி வை என்று செங்கொடி இயக்கத்துடைய போராட்டம் எச்சரிக்கையாக சொல்லி எங்களுடைய போராட்டத்தை நிறைவு செய்கிறோம். மக்களுக்கான கோரிக்கையை மத்திய மோடி அரசாங்கம்